Hi friends, welcome to Raga's Kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க subscribe button press பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button press பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். Friends, இன்னைக்கு வீடியோல சுவையான முருங்கைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்றதா फ्रेंड्स பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து நான் 3 முருங்கைக்காய் எடுத்துர்க்கேன். ஒரு விரல் சைஸ்க்கு இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க முருங்கைக்காய் எல்லாத்தையுமே. முருங்கைக்காய் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு முருங்கைக்காய் ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து சாம்பார், அப்புறம் இந்த மாதிரி மோர் குழம்பு, அதுக்கு அப்புறம் மசாலா இது எல்லாமே ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ வந்து சம்மர் சீசன் அப்படின்றனால நான் இன்னைக்கு மோர் குழம்பு செஞ்சிருக்கேன். இப்போ முருங்கைக்காய் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு panல ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காய் பீஸ் எல்லாத்தையுமே போட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி முருங்கைக்காய் வேக வைக்கிறனால உங்களுக்கு நல்லா பச்சையாக இருக்கும். முருங்கைக்காய் கலர் மாறாமல் நல்லா பச்சை கலர்லேயே உங்களுக்கு வரும். இப்போ முருங்கைக்காய் பீஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம். இதை இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகுது வேகிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம். இன்றைக்கி அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் நான். இந்த அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1.5 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 2 காஞ்ச மிளகாய், இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் சுடு தண்ணியில். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இந்த பேஸ்ட்டு, தேங்காய் பேஸ்ட்டு. இப்போ இதை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து மோரே ரெடி பண்ணி வச்சிடலாம். புளிச்ச மோராகவே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல். தயிராக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட 1.5 கப் அளவுக்கு இன்றைக்கி புளிச்ச மோர் இருக்குது. இதில் வந்து நம்ம அதை சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. முருங்கைக்காய் வெந்துருச்சு அப்படின்னா நம்ம இதில் வந்து கலந்து வச்சுருக்க இந்த மோரை இது கூட சேர்த்திடலாம். இப்போ இது கூட நம்ம மோர் சேர்த்திட்டோம். இந்த வேக வைக்கிற தண்ணி கூடவே நான் அதை மிக்ஸ் பண்ணிட்டேன், கலந்து விட்டுட்டேன். இப்போ இது கூட நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்திக்கலாம். மோர் குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் இருந்த அந்த தண்ணியும் சேர்த்திக்கிறேன் இது கூடவே. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் வேகிறதுக்கு அந்த காய்க்கான உப்பு மட்டும்தான் போட்டிருந்தோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரே ஒரு கொதி வர வரைக்கும் இது கொதிச்சா போதும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது தாளித்து இதில் கொட்டினா போதும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கோம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போது 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாமே நல்லா பொரிஞ்சிடட்டும். இப்போ இது தாளிச்சிருக்கிறத எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம மோர் குழம்பு தாளித்து விட்டுட்டோம். சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இட்லி, தோசை, சுட சுட சாதம், சப்பாத்தி இது எல்லாத்துக்கூடையுமே நல்லா செட் ஆகும். கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் இது அடிக்கடி மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்றதுமே ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.